நம்ம மருதீஸ்வரர்கிட்ட போயிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா போகிற வழியில் அன்எக்ஸ்பெக்டடாக நிறைய டைப் ஆஃப் ஹேர்பின் பென்ஸ் இருக்குது. ஸோ லைக் ஹேர்பின் பெண்டுக்கு நிறைய பேருக்கு ஃபெமிலியராக இருக்கும். இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அந்தளவுக்கு ஹெக்டிக்னு நான் சொல்ல மாட்டேன். பட் இந்த மாதிரி ரோட்டில் ஹேர்பின் பெண்ட் இருக்குமான்னு தெரியாமல் சடனாக இருக்கும். அதாவது இப்போ நம்ம மலைலாம் ஏறும்போது, ஊட்டி கொடைக்கானல் ஏறும்போது நமக்கு வந்து ஒரு போர்டு எல்லாமே விசிபிளாக இருக்கும். இந்த மாதிரி ஹேர்பின் பெண்ட் இருக்க போது நம்ம மலை ஏற போகிறோன்ற அந்த ஃபீலும் இருக்கும். ரோடு கண்டிஷனும் அப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த ரோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக இருக்கக்கூடிய ஹைவே மாதிரியே இருக்கும். சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ஹேர்பின் பெண்டு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சர்ப்ரைசஸ் இருக்கும். அதனால் இந்த லாஸ்ட் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் போகும்போது மட்டும் லைக் என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா ஒரு 80 to 85 கிலோமீட்டர்ஸ் இல்லாட்டா லெஸ் தென் 100 கிலோமீட்டர்ஸ் மாதிரி மெயின்டைன் பண்ணுறது பெட்டராக இருக்கும். இப்போ பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ ஒரு வளைவு வருது பாருங்களேன். இதெல்லாம் ஒரு போர்டு அந்த மாதிரி எதுவுமே பெருசாக இல்லை, லைட்டாக லெஃப்ட் கட் ஆகும்னு நினைப்போம். ஆனால் இது கம்ப்ளீட் ஹேர்பின் பெண்டு. இதில் வந்து ஓரளவுக்கு தான் நமக்கு தெரியுது. ஸோ அதனால் பஸ்ஸஸ் லாரி எல்லாமே வரனால கேர்ஃபுல்லாக ஓட்டுறது நம்ம கையில் தான் இருக்கும். ஸோ ஆனால் உண்மையாக சொல்கிறேன் கைஸ், வேறு லெவல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அந்த அளவுக்கு க்ரீனிஷாக இருக்குது. ஆனால் போக போக வெயிலும் அதிகமாக தான் இருக்குது. நாங்கள் வர வழியில் எக்ஸ்ட்ரீமாக குளிர். ஆனால் இப்போ கிட்ட வர வர பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹீட்டும் அதிகமாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுங்கள். மருதேஸ்வரர் வந்து இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 25 to 26 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். போகிற வழியில் ஒரு பெரிய லேக் இருக்குது. ஒரு டேம்லாம் இருக்காங்களாம் பார்த்தோம். பட் ஷூட் பண்ண முடியல. நான் முடிஞ்சால் போகும்போது காமிக்கிறேன். அதில் ஒரு போர்ஷன் தான் இப்போ இங்கே லெஃப்ட் சைடில் தெரியும். ஸோ இப்போ இது பார்த்து ரொம்ப பெரிய ரிவர் இது. இந்த ரிவர் பேர் வந்து ஷவர் டீ அப்படின்னு மாதிரி போட்டிருக்கு. ஷவரா? ஷவர் ஷவர் ரிவர் அப்படின்னு. ஷவர் ரிவர் சூப்பராக இருக்குது. சீரியஸாக வேறு லெவல். இந்த ரைட் சைடில் ஃபுல்லாக போட்டிங்கு மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அப்போ எவ்வளோ போட்டு இருப்பார் அந்த சைடு? போட்டே இல்லையா? அங்கே தானே போட்டு பாரு. ஃபைனலி வி ஆர் அட் மருதீஸ்வரர். ஸோ சென்னை டு மருதீஸ்வர் எந்த ரூட்டில் வந்திருப்போம் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ ஃபைனலி வி ரீச் மருதீஸ்வரர் டெம்பிளுக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த டெம்பிளுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்லேயே வந்து ஒரு ரோடு இருக்கும். அந்த ரோட்லேயே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லார்ஜ் ஹோட்டல்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் இங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு எங்கே கம்ஃபர்டபுளோ. வர வழி ஃபுல்லாகவே நிறைய லார்ஜஸ் இருக்கும், ரெசார்ட்ஸ் இருக்கும். ஸோ கொஞ்சம் அஃபோர்டபுளாக தான் இருக்குது. உங்களுக்கு எது சூட்டபுள் நினைக்கிறீங்களோ நீங்கள் தாராளமாக அங்கே ஸ்டே பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. ஸோ இது பார்த்தவே தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த ரோடே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த டெம்பிள் பேஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க. பட் என்னன்னா இந்த டெம்பிளில் வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். டைமிங் இருக்குது. மார்னிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 AM இருந்து மத்தியானம் 1 PM வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் 3 PMக்கு ஓப்பன் பண்ணி நைட்டு 8 இல்லாட்டினா 8:30. இது டைமிங் வந்து மாறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், ஆஃப்டர் ட்ராவலிங் 850 kilometers ஃப்ரம் சென்னை, பார்த்தீங்கன்னா தேர் யூ கேன் ஏபிள் டு வியூ த டெம்பிள். அதாவது இந்த கோபுர வியூ அப்படின்னு சொல்லுவாங்க. இது இங்கே ரொம்பவே ஃபேமஸ்ஸு. இந்த கோபுர வியூ பார்த்தீங்க அப்படின்னா காமனாக வந்து லைக் உள்ளுக்குள்ளேயே வந்து லிஃப்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் நான் ஃபஸ்ட் டைம் இங்கே வரேன். அப்போ எப்படி இருக்குது, எப்படி வியூ பண்ண முடியுது, எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்றது எல்லாமே இப்போ நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ நான் பார்த்த வரைக்கும் இந்த கோயிலில் வந்து இந்த கும்பாபிஷேகத்துக்கு ரெடி பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய பேர் வச்சுக்கிட்டு சிவனுக்கு வந்து கொஞ்சம் அந்த பெயிண்டிங் ஒர்க் அந்த மாதிரி ஏதோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சிவனை சுற்றி பார்த்தீங்கன்னா நல்லா பில்லர்லாம் கட்டி நீம்லாம் கட்டி வச்சுருக்காங்க. நான் கிட்ட போகும்போது காமிக்கிறேன். ஸோ திரும்புகிற இடம் ஃபுல்லாகவே வந்து நிறைய ஷாப்ஸ் நீங்கள் பார்க்க முடியும். வியூ இருக்குது. ஸோ இது வந்து டெம்பிளுக்கான என்ட்ரன்ஸு, இது டெம்பிளுக்கான அவுட்டு. ஓன் டிரான்ஸ்போர்ட் வந்தாலும் இங்கே பார்க்கிங்க்கு வந்து ஒரு பெரிய ஸ்பேஸை அலோகேட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க என்னன்றதை நம்ம பார்க்கலாம்.
ஸோ இங்கே வந்து பீச் வியூ, இங்கே வந்து டெம்பிள். ரொம்ப வேற லெவலாக இருக்கு. இன்னும் சொல்லணும்னா அது நேரில் பார்த்தா தான் அதோட பிரம்மாண்டம் தெரியும்னு சொல்லுவாங்க, உண்மைதான் போல். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வந்து இப்போ ஒரு 4:45 ஆயிடுச்சு. செம்ம கூட்டம், எங்கேயோ இருந்தெல்லாம் வந்திருக்காங்க. பிரம்மாண்டத்தின் உச்சம்னு சொல்லுவாங்க, உண்மையும் அப்படிதான் இருக்கு. இப்போ ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. மேலே போகிறேன், செருப்பு போகிறதுக்குன்னு தனி கவுண்டர் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே கவுண்டரில் நீங்கள் செருப்பு கொடுத்துட்டு டோக்கனை வாங்கிட்டு போகிறது பெட்டர். ஸோ ஃபைனலாக நம்ம செருப்பு எல்லாமே டோக்கன் போட்டாச்சு. இதுக்கு வந்து 15 rupees 15 சார்ஜ் பண்ணுறாங்க. ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருக்குது. வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம். பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே அந்த கோபுரத்துக்கு கீழே இருக்கும். ஸோ இங்கே வந்து லைன் இருக்குது. இந்த லைன் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இப்போ இந்த கோபுரத்துக்குள்ளேயே வந்து ஒரு லிஃப்ட் மாதிரி இருக்கும். அந்த லிஃப்ட்லேயே வந்து நம்ம போய் பார்த்தோம்னா அந்த சிவனை வந்து நல்லா வியூ பண்ணி பார்க்க முடியும். நல்லா ஹைட்டாக காப்பு கூப்பிட்டு போவாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு டிக்கெட்டுக்கான காசு எவ்வளோ ஆகுது என்னதுன்றது எனக்கு சரி, நம்மளும் உள்ளே போயிட்டு எவ்வளோ ஆகுது, என்ன மாதிரிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றதை நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். பார்த்துட்டு இது ஒர்த்தா இல்லையா, டிக்கெட் காசு எவ்வளோ வாங்குறாங்க, எவ்வளோ டைம் ஃப்ரேம் ஆகுதுன்றதை நம்ம பார்க்கலாம். நீங்கள் பார்த்தாவே தெரியும், செம்ம கூட்டமாக இருக்குது. பார்ப்போம், இது நமக்கு ஒரு புது டைப் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸு. வாங்க டிஜிட்டல் நம்ம கூட ட்ராவல் பண்ணலாம். தேங்க்யூ. ஸோ டைமிங் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மார்னிங் 7 AM to 12:45 PM, அதுக்கப்புறம் 3 PM to 7 PM லிஃப்ட் டைமிங். ஸோ இங்கே முக்கியமானது கேஷ் மட்டும் தான் வாங்கிக்கிறாங்க. சார் 2 adult சார். ஸோ கைஸ், ஒரு டிக்கெட் பெரியவங்களுக்கு வந்து 20 rupees, கிட்ஸுக்கு வந்து 10 rupees. கம்பேரிட்டிவ்லி சீப்பாக தாங்க இருக்குது. ஸோ ஃபைனலி நம்ம லிஃப்ட் ஏறி மேலே வந்தாச்சு. இந்த வியூக்காக மட்டும்தான் கைஸ். வேறு லெவல் ஆஃப் வியூ. இது கண்டிப்பாக நீங்கள் பார்த்தாவே தெரியும் நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வேறு லெவலான வியூ. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த சிவனுக்கு பக்கத்துலேயே வந்து பின்னாடியே வந்து கடல் இருக்கும். ஸோ கடலை ஒட்டின மாதிரியே அந்த சிவனை க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். 800 kilometers ட்ராவல் பண்ணது இந்த ஒரு இன்சிடெண்ட் பார்க்குறதுக்காக தாங்க. அவ்வளோ அற்புதமாக இருக்குது. பட் என்னென்னா அந்த சின்ன சின்ன ஒர்க்கு போயிட்டுருக்கு. மிச்சப்படி சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இப்போ உங்களுக்காக ஒரு சில ட்ரோன் ஷாட்ஸ். இப்போ தான் வந்து டெம்பிள்லாம் நம்ம ஃபுல்லாக விசிட் பண்ணிவிட்டு இப்போ தான் வந்து உட்காந்துருக்கோம். இந்த டெம்பிளை பார்த்தீங்க அப்படின்னா காமனாக உள்ளே வந்து ஃபோன் கம்ப்ளீட்டாக அலோவ் பண்ண மாட்டேட்டாங்க, கேமராஸ் எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. பட் அந்த லிஃப்ட்லாம் எப்படிலாம் இருக்குன்றதெல்லாம் நான் காமிச்சிருப்பேன். ஆல்மோஸ்ட் 18 floor கிட்ட இருக்குது. அந்த 18 floorல நம்ம ஒரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அந்த லிஃப்ட் ஏற மாதிரி இருக்குது. ஒரு லிஃப்ட்டில் வந்து 8 to 10 members கிட்ட ஆக்குபென்சி ஆக முடியும். ஸோ அதனால் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு இதில் வரீங்க, பிளானில் இருக்கீங்க அப்படின்னா லிஃப்ட்டுக்கு நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி. க்ரௌடு வந்து இப்போ இங்கே திருப்பதி மேலே வந்துக்கிட்டே இருக்குது. உள்ள டெம்பிள்குள்ளே வந்து ஃபோன்லாம் அலோவ் பண்ண மாட்டேட்டாங்க. அங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லட்டு எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ லட்டு கொடுக்குறனால இங்கே என்னென்னா அப்படியே இந்த திருப்பதி செட்டப் கொண்டு வர மாதிரியே இருக்குது. நல்லா இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நார்மலாக மற்ற இதில் இருக்கக்கூடிய இது இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பக்கத்துலேயே கடல் பக்கத்துலேயே இருக்கிறதுனால
அந்த வைப் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். டெஃபினட்டாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தால் இந்த கோயிலுக்கு நீங்கள் டெஃபினட்டாக விசிட் பண்ணலாம். இந்த கோயிலில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சதுன்னு மட்டும் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.